அன்பான பண்பான ஜீவர்களை, இன்று நாம் காணவிருப்பது பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகம் ஆகும். அக்ஷரம் பிரம்மம் என்ற இரண்டு சொற்களும் பகவானுடைய சகுணம் நிர்குணம் என்ற இரண்டு சொரூபங்களையும் குறிப்பன. ஓம் என்பது பகவானின் ஒரு திருநாமம். அதையும் அக்ஷரம் என்றும் பிரம்மம் என்றும் கூறலாம். அதனால்தான் இந்த அத்தியாயத்திற்கு அக்ஷர பிரம்ம யோகம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மரண தருவாயில் கடைசி காலத்தில் பகவானையே நினைத்து கொண்டு இறப்பவன் பகவானையே அடைவான் என்று கூறுகிறார். எந்த கடைசி கணத்தில் இந்த ஸ்தூல உடலிலிருந்து பிராணன், புலன்கள், மனம், புத்தி இவை அடங்கிய சூஷ்ம சரீரமுடைய ஜீவாத்மம் பிரிகிறதோ அந்த கணத்தை கடைசி காலம் என்கிறோம். எண்ணற்ற கர்ம சம்ஸ்காரங்கள் மற்றும் முக்குணங்கள் கடைசி காலத்தின் நினைவே அடுத்த பிறவியில் கிடைக்கிறது. ஒருவேளை அவன் உயிரற்ற ஜட பொருட்களை நினைத்தால் அடுத்த பிறவியிலும் அவனுக்கு அந்த பிறவியே கிடைக்கும். நிழற்படம் எடுக்கும் பொழுது எக்கணத்தில் நிழற்படம் எடுக்கப்படுகிறதோ அக்கணத்தில் அம்மனிதன் எவ்விதம் இருக்கிறானோ அவ்விதம்தான் நிழற்படத்தில் உருவம் பதிகிறது. பிறகு மற்ற உதவி பொருட்களின் சேர்க்கையினால் ஸ்தூலமாக வெளிப்படுகிறது. புகைப்படம் எடுக்கும் பொழுது எப்படி புகைப்படக்காரர் முகத்தை மலர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியும் நாம் பராக்கு பார்த்தால் நிழற்பட பதிவு மாறிவிடுகிறது. இதைத்தான் பகவானும் உன் இறுதி நேரம் எப்போது என்று கூற முடியாது. கவனமாய் இடைவிடாது பகவானை சிந்தனை செய் என்கிறார். மரணம் எப்போது வரும் என தெரியாது. எனவே இடைவிடாது பகவானை நினைத்தால் அந்த நினைவே பகவானை அடைய வழிவகுக்கும். இந்த சரீரம் நொடியில் அழிவது. எது அதிகமாக சிந்திக்கப்படுகிறதோ அதுதான் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வரும். போக பொருட்களை சிந்தித்து கொண்டே உடலை விட நேர்ந்தால் இந்த மனித பிறவி வீணாகிவிடும். எனவே இடைவிடாது பகவானை சிந்திக்க வேண்டும். இங்கு அர்ஜுனனை பகவான் என்னை நினைத்து கொண்டே யுத்தம் புரிவாயாக என்று கூறுகிறார். காரணம், தர்ம யுத்தம் என்பது சத்திரிய தர்மம். ஆக பகவானையும் சிந்திக்க வேண்டும், வர்ணாசிரம தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். யுத்தம் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்பட வேண்டியது. பகவானை நினைப்பது என்பது இடைவிடாது செய்யப்பட வேண்டியது. களைக்கூத்தாடி எப்படி அடுத்த அடியை வைப்பதில் கவனமாக இருந்து வித்தை காட்டுகிறானோ, ஓட்டுநர் பிறருடன் பேச்சு கொடுத்தாலும் போகும் வழியில் கவனத்தை செலுத்துகிறாரோ அதுபோல் பகவானை நினைத்து கொண்டே வர்ணாசிரம தர்மங்களையும் ஆற்ற முடியும். பகவானையே சிந்தித்திருப்பவன் சாட்சாத் பரமேஸ்வரனையே அடைகிறான். இது நியதி. பகவானைத்தான் திவ்ய பரம புருஷன் என்கிறார். நமது இரு புருவங்களின் மத்தி புருவ மத்தி எனப்படும். இந்த புருவ மத்தியில் ஆக்ஞா சக்கரம் உள்ளது. இந்த ஆக்ஞா சக்கரம் 2 இதழ்களை உடையது. அதில் முக்கோண வடிவமான யோனி உள்ளது. அக்னி, சூரியன், சந்திரன் இந்த முக்கோணத்தில் ஒருங்கே இருக்கிறார்கள். உண்மை அறிந்த யோகிகள் உயிரை விடும்போது யோக பலத்தினால் பிராணன்களை இங்கே கொண்டு வந்து நிலையாக ஒடுக்கி நிறுத்தி விடுவார்கள். இப்படி நிலை நிறுத்துவதற்கு கண்டிப்பாக முன்சாதனைகள் அவசியம். ஆக்ஞா சக்கரத்தில் அருகில் 7 கோஷங்கள் உள்ளன. கடைசி கோஷமான உண்மணி என்ற கோஷத்தில் பிராணன்களை வந்து நிலைநிறுத்தி ஜீவன் பரமாத்மாவை அடைவான். பிறகு அவன் பிறவி எடுப்பதில்லை. அப்படியே பிறவி எடுத்தாலும் பகவானின் விருப்பத்தால் உலகிற்கு உபகாரம் செய்வதற்கே ஆகும். இந்த சாதனை முறையை பயிற்சி செய்து அனுபவமுள்ள மகாத்மாவிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் தீங்கு உண்டாக அதிக வாய்ப்பு உண்டு என்ற அளவிலே இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.